ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வருஷத்தில் ஒரு மாதம் கழிந்து போனது. 2வது மாதத்திற்கு கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்திருப்பதனால் இந்த காலை வேளையிலே நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஓடி வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம் அனைவரும் எழுந்திருத்து நின்று நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளலாமா? அப்பா தேவனே உமக்கு நன்றி. ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவர் பரிசுத்தமாய் இருப்பது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க அவர் விரும்புகிறார். ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி 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 நன்றி. கர்த்தாதி கர்த்தனே, நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம். ஐயா, நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை. கர்த்தாவே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா அப்பா தேவனே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜனே உமக்கு நன்றி. பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஐயா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரங்கள். ஐயா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த ஆராதனை வேளையில் இறங்கி வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆராதனையிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருப்பதனால் நாங்கள் இந்த அதிகாலையில் உம்முடைய திருமுகத்தை தேட ஓடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே அப்பா தேவனே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க ஐயா. இருதயங்களினாலே சிந்தனைகளினாலே ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுகி சுத்திகரித்து வெண்மையாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. அந்த பாவங்களை நாங்கள் திரும்பவும் செய்யாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களை நேசிக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை நேசிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தகுதிப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட ஆண்டவரே இதோ கர்த்தா இந்த ஆராதனை
துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உமக்கே துதியும் கனமும் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த மாதம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே பாதுகாப்போடு வழிநடத்தினீர், போஷித்தீர் ஆண்டவரே, பலப்படுத்தினீர், தேவங்களெல்லாம் சந்தித்தீர் ஆண்டவரே. உமக்கு கோடி 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி, இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. உமையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீரே நம்மளை வழி நடத்துறீர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். உம்மை போல தேவன் இல்ல ஆண்டவரே. உமக்கே துதியும் கனமும் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தம் ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்க ஆண்டவரே ஆவியோட உண்மையோட ஆராதிக்க நீ கிருபை செய்வீராக ஆண்டவரே. வாக்குத்தத்த ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் வழி நடத்துகிற தெய்வன் ஆண்டவரே, பாதுகாப்போட வழி நடத்துகிற தெய்வன், தேவங்களெல்லாம் சந்திக்கிற தெய்வன், அற்புதம் செய்கிற தேவன். கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த முழு மாதம் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்த போகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே முழுமையா விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய தாசன் பாஸ்டர் சாமுவேல் சேவராயம் ஆண்டவரே, பாஸ்டர் ஆண்டவரே வல்லமை நீர் பயன்படுத்தி ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே நான் எல்லாருக்கும் ஆண்டவரே பெற்றுக்கொண்டு இந்த மாதத்தின் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரை பெற்றுக்கொண்டு நம்மளை வழி நடத்துகிற தெய்வன் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். புது அபிஷேகத்தோட ஆண்டவரே தாசன் பாஸ்டர் ஜோஷுவா ஆண்டவரே நிரப்பி ஆண்டவரே அவரை வல்லமை பயன்படுத்துவீராக ஆண்டவரே. உம்மையை நோக்கி பார்க்கிறோம். நீர் பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நம் மீட்பர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். செற்றிலிருந்து தூக்கினார், கண்மலையில் நிறுத்தினார். செற்றிலிருந்து தூக்கினார், கண்மலையில் நிறுத்தினார். செற்றிலிருந்து தூக்கினார், கண்மலையில் நிறுத்தினார். செற்றிலிருந்து தூக்கினார், கண்மலையில் நிறுத்தினார்.
நன்றி 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 தாபரே. ஸ்தோத்தரிக்கின்றோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கின்றோம் ஐயா, ஆராதிக்கின்றோம் ஐயா. ஒரு கண்டலே கடதல வஷதாரதல கடதல பாண்டலதிகா ஒரு கண்டலே சிகாரதன மனகடதல வாஷுகே. ஆமென். வாயில திறந்து ஆராதிப்போமா, சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போமா. தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவர் நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். முழு பலத்தோடு கூட, முழு சரீரத்தோடு கூட, முழு உள்ளத்தோடு கூட அவர் வாய்களை திறந்து அவர் நாமத்தை உயர்த்தி ராஜாதி ராஜனுக்கு, தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா, மகிமை செலுத்துவோமா, மகிமை செலுத்துவோமா. அவர் உண்மையுள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர் தேவன் உண்மையுள்ளவர். அவரை ஆராதிப்போமா. ஆமென். நன்றி இயேசுவே. நன்றி தாபனே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன்
உருவாக்குங்கப்பா. எங்களை நாங்கள் தருகிறோம் உங்க கருத்தில் வைப்பா. இந்த மாதத்தை உங்க கருத்தில் தருகிறோம். நீர் ஆட்கொண்டு நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். கருத்தடி கர்த்தர் நன்றியை செலுத்துவோம். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. One month has gone by so quickly. ஒரு மாதம் கடந்து போனது. So quickly it has gone. எவ்வளவு சீக்கிரமாக கடந்து போனது. And in the first month, yes, some promises that God gave us, it was fulfilled, and some of them are yet to be fulfilled, but it will happen. ஆமென். முதல் மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது, சிலருக்கு நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது, அது நிறைவேறும். ஆமென். Hallelujah. ஹalleluya. The promises of God are yes and amen. எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. Hallelujah. ஹalleluya. Straight away we'll get into the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போகலாம். I welcome everyone in Jesus' name. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். This is the God of Mercy Church. இது God of Mercy சபையாக இருக்கிறது. Let's read from Hebrews chapter 13 verse 6. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. Hallelujah. So that we may boldly say, the Lord is my helper, and I will not fear what man shall do unto me. ஆமென். Loving Heavenly Father, even as you have given this verse, Master Lord, this promise, let it come to pass in every one of your children's lives, Master. அப்பா தேவனே, நீர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாக பேசுங்க ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. Hallelujah. The Amen. Lord is my helper. ஆமென். நம்மளுடைய தேவன் நம்முடைய சகாயராய் இருக்கிறார். He is reminding us yet again that He is our helper. அவர் திரும்பமாக இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார், கர்த்தர் என் சகாயர் என்று. See, for man, troubles will keep on coming. மனிதனுக்கு உபத்திரவங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். It may be big, it may be small, but troubles keep on coming. அது பெரியதாக இருக்கலாம், சிறிதாக இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து அது வந்து கொண்டே இருக்கிறது. Just like a mosquito, we don't know where that is. It will come tracking you and then bite you. ஆமென். அதே கொசு எப்படியாக எப்பொழுது வருவது என்பது தெரியாது, அது வந்து நம்மை பின்தொடர்ந்து நம்மை துன்பப்படுத்துகிறதா இருக்கிறது. In the same way, trouble also will search you and come, and definitely there are certain situations that you may be facing this day. அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் நம்மை தொடர்ந்து வந்து நம்மை உபத்திரவப்படுத்துகிறதாக இருக்கிறது. But the Lord is encouraging every one of us this day that He is our helper. ஆமென். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், கர்த்தர் நம்முடைய சகாயராய் இருக்கிறார். Throughout the scriptures we find problems come, and some of the great men in the Bible, they go into depression, then they come out, then they go into depression, come out. It goes up and down. So problems come for every character in the Bible, and for you and for me also. இந்த வேதத்திலே அநேக எல்லா பரிசுத்தவான்களும் அப்படியாகத்தான் கஷ்டத்திற்குள்ளாக உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து போவார்கள், ஆனால் கர்த்தர் அதிலிருந்து மீட்டெடுத்து வெற்றியை கொடுப்பார்கள். இப்படியாகத்தான் இருந்தது. God knows the best way to help you and me. ஆமென். கர்த்தருக்கு தெரியும் நல்ல நமக்கு வழியை காண்பித்து நம்மை உயர்த்துகிற தேவனாய் He இருக்கிறார். is our helper, and who can stand before God? அவர் நமக்கு சகாயராய் இருக்கும்போது நமக்கு முன்பாக நிற்பவன் யார்? I will not fear. Amen. நான் ஒருபோதும் பயப்படேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். Every one of us, we need help. எல்லாருக்கும் நமக்கு சகாயம் தேவை. Single-handed handling things is little tough. தனியாக ஒரு காரியங்களை செய்வது என்பது மிகவும் கடினமாய் இருக்கும். But the promise of God today is that He is our helper, and I keep on repeating it because you need to understand it very well. Let it soak in your mind that He is our helper.
கர்த்தர் என் சகாயர் என்பதை நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அது உங்களுக்குள்ளாக மூழ்கி, அந்த கர்த்தர் என் சகாயர் என்ற வார்த்தைக்குள்ளாக நீங்கள் மூழ்கி போக வேண்டும். Hallelujah. Hallelujah. Against all opposition and in the midst of all distresses, we have a cheerful confidence in Jesus Christ. ஆமென். நமக்கு எதிராக அநேக உபத்திரவங்கள், கஷ்டங்கள் எழும்பி மலை போல நிற்கலாம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு சகாயராக இருந்து நம்மை அதிலிருந்து மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. We are highly honored by God. ஆமென். கர்த்தர் நம்மை மிகவும் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Divine assistance is there all the time for us. அவருடைய உன்னதமான பாதுகாப்பும் சகாயமும் நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And if you read verse 13 and chapter 13 and verse 5. 13ஆம் அதிகாரம் எபிரேயர் 13:5 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. I will never leave you nor forsake you. உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். And so we say boldly that God is our helper. அதனால் நாம் இதோ தைரியத்தோடு கூட சொல்லலாம், கர்த்தர் என் சகாயர் என்று. Hallelujah. 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 So when we say God is our helper, people think, "Ah, yan helper pa. God is my helper. He'll come and do sweeping work for you. He'll put all the clothes for you to, soak and wash your clothes and dry it up for you." That is not what the Lord is trying to tell us. கர்த்தர் இதோ நம் சிறு சிறு காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் நம்மை அந்த காரியத்திற்காக அல்ல. கர்த்தர் உன்னுடைய பலவீனத்திலும், உன்னுடைய கஷ்டத்திலும், உன்னுடைய உபத்திரவத்திலும் உன்னோட கூட இருந்து பின்னால நின்று உன்னை சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. அது சொல்லுவே இல்லை நான். In the Bible perspective, what kind of helper is Jesus Christ? இதோ வேதத்தின் பிரகாரமாக கர்த்தர் நமக்கு என்ன சகாயம் செய்கிறார் என்பதை நாம் He is a helper to defend you against the enemies spiritually and physically. சத்ருவானோ நமக்கு எழும்பி வரும்போது கர்த்தர் நமக்கு ஆவிக்குரியான ஜீவிதத்திலும் உலக பிரகாரமான ஜீவிதத்திலும் அவர் நம்மளோடு கூட இருந்து சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. And that's the reason that same verse it says, "What can man do to us?" அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று. Hallelujah. Hallelujah. See, whether the trouble is physical or spiritual, the Lord is there to help us. ஆமென். நம்முடைய ஆவிக்குரியான ஜீவிதமாக இருக்கட்டும், உலக பிரகாரமான ஜீவிதமாக இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு சகாயராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. John chapter 14 verse 16 says, யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. "And I will ask the Father, and he will give you another helper to be with you forever." நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். Hallelujah. Hallelujah. So Jesus is a helper through the Holy Spirit. Amen. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு சகாயராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. You may be in a lion's den. I tell you, the Lord says, even in the lion's den, he is able to come and deliver you. ஆமென். இதோ சிங்கத்தின் கெபியிலே நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் வந்து நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், சகாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So he fights for you and for me against the enemy. தேவன் நமக்காக சத்ருவினிடத்திலே நாம் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். Hallelujah. Hallelujah. And secondly, helper in the biblical perspective also means the Lord is my advocate and an intercessor. ஆமென். இந்த வேதத்தின் பிரகாரமாக தேவன் நமக்கு வழக்காடுகிறவர்களாக, நமக்காக வழக்காடுகிற தேவனாக, நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட இருக்கிறது. Hallelujah. Hallelujah. 1 John 2 1 யோவான் 2 1 and 2. My little children, these things I write to you so that you may not sin. And if anyone sins, we have an advocate with the Father, Jesus Christ, the righteous. 1 2
என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானே ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். Hallelujah. He is the propitiation for our sins, and not for ours only, but also for the sins of the whole world. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது வாசிங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He speaks on our behalf. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். So that when you commit sin, நீங்கள் பாவத்தை செய்யும் பொழுது the wrath of God settles in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய கோபம் இதோ தணிந்து போகிறது. தேவனுடைய கோபம். Hallelujah. Hallelujah. And he intercedes for us, நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். pleading our case before God. நம்மளுடைய எல்லா விண்ணப்பத்தையும் தேவனிடத்தில் கொண்டு போய் இது செய்யுங்கள் என்று சொல்லி நமக்கு பரிந்து பேசுகிற இயேசப்பாவாக இருக்கிறார். And it's all based on the death and the resurrection and the ascension, the death and the resurrection of Jesus Christ. நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய மரித்ததும் உயிர்த்தெழுதலும் அந்த ரத்தம் சிந்தின காரியத்தை வைத்து அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். How nicely he helps us, right? He loves us. அவர் நமக்காக சகாயம் செய்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். And he helps us grow in his knowledge. அவருடைய ஞானத்திலே வளர்வதற்காகவும் நமக்கு சகாயம் He செய்கிறார். is the only mediator between God and man. தேவனுக்கும் நமக்கும் மத்தியிலே மத்தியஸ்தராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. And he helps us have the fullness of joy of God in us. தேவனுடைய பரிபூர்ண ஒரு சந்தோஷத்தை நமக்குள்ளாக கொடுத்து நம்மை வழி நடத்துகிறவராக He இருக்கிறார். helps us in repentance and restores our harmony with the Father. ஆமென். நாம் பாவம் செய்யும் பொழுது நம்மை அதிலிருந்து விடுவித்து நம்மை ரட்சித்து தேவனோடு கூட ஒருமனப்படுத்துகிற இயேசப்பாவாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. And helper in this context is that he is our constant companion, and in weaknesses he is our helper. தேவன் இயேசப்பா நம்மளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட எப்பொழுதும் கூடவே இருந்து வழி நடத்துகிறவராகவும் நமக்காக எல்லா காரியங்களும் செய்கிறவராகவும் இருக்கிறார். Romans chapter 8 ரோமர் 8ஆம் அதிகாரம் verse 26. 26வது வசனம். Likewise, the Spirit also helps our infirmities, for we know not what we should pray for as we ought. But the Spirit itself maketh intercession for us with groanings which cannot be uttered. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்க பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Hallelujah. Hallelujah. So the Holy Spirit helps us in our weaknesses. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய பலவீனங்களிலே உதவி செய்கிறார். Just that we do not take advantage of this promise. இந்த வாக்கு தத்தங்களின் மேல் நாம் இதோ வீணான காரியங்களை செய்யக்கூடாது. No, we do not take advantage. We have to say, yes, Lord, you are there to help me, and I claim this promise. Don't forget to claim this promise, because as a church, when we say amen to it, he is there to answer you. இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு எப்பொழுதுமே உரிமையாக்கி கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The Spirit helps us in பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். all our weaknesses. நம்முடைய எல்லா பலவீனங்களிலும் கூட அவர் உதவி செய்கிறவராய் And இருக்கிறார். in this context, help means that he will teach you all things. கர்த்தர் நமக்கு சகாயம் செய்ய எப்படியாக இந்த காரியத்திலும் சகாயம் செய்கிறார். நமக்கு கற்றுக் கொடுப்பதிலும் கூட கர்த்தர் உதவி செய்கிறார். John chapter 14 verse 26. But the Comforter, which is the Holy Ghost, whom the Father will send in my name, he shall teach you all things and bring all things to your remembrance whatsoever I have said unto you. யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய
தேற்றரவாளனே, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். Hallelujah. Hallelujah. He is our teacher. Amen. அவர் நமக்கு போதிக்கிறவராய் He இருக்கிறார். helps us in teaching the word of God thoroughly without error. பரிசுத்த ஆவியானவர் இந்த எல்லா வசனங்களையும் வாசிக்கும் போது அதற்கான அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்து உதவி செய்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. And helper in the biblical perspective is that he will guide you into all truth. Amen. பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் பிரகாரமாக நம்மை எல்லா சத்தியத்திற்குள்ளாகவும் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. John chapter 6 verse 13. John chapter 16 verse 13, sorry. யோவான் 16:13 வசனம் இங்கிலீஷ்ல வாசிப்பா. Howbeit, when he, the Spirit of truth, is come, he will guide you into all truth. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். He will guide you in all truth. Varugira karyam, that is, he will reveal to you many things, and he will bless you to reveal. He will bless you to even prophesy. Amen. சகல சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்துவார். வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு சொல்லுவார். அப்படியாக தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கும் உங்களுக்கு உதவி செய்வார். Hallelujah. Hallelujah. When we say helper, it is not that Holy Spirit, இப்போ பண்ணுங்க, இப்போ எனக்கு இப்போ வேணும். He is not a servant like that. You just request him and he will do it for us. Amen. கர்த்தரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். Amen. And he leads us. நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் In இருக்கிறார். biblical context, he leads us and he helps us by leading us. Romans chapter 8 verse 14. ரோமர் 8ஆம் அதிகாரம். For as many are led by the Spirit of God, they are the sons of God. ஆமென். 14வது வசனமா? Yes, 8:14. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. So what are the challenges you are facing? இன்றைக்கு என்னென்ன காரியங்களை உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறதோ Take a look at all the situations. எல்லா சூழ்நிலையும் உங்கள் கண் முன் கொண்டு வாருங்கள். You have two choices. நம்மளுக்கு 2 சாய்ஸ்கள் உண்டு. One is look at your problems. ஒன்று நீங்கள் அந்த பிரச்சனையை பார்ப்பதாக இருக்கிறது. And you start worrying about it. அதை குறித்து கவலைப்படுகிற ஒரு காரியமாக And that இருக்கிறது. will amplify your fear. அது உங்களுக்கு பயத்தை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. If you put your thoughts in God, the Holy Spirit, நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை யோசிக்காதபடிக்கு தேவன் மேல் நீங்கள் நோக்கமாய் இருந்தால் he is a helper, and your faith, you will move from faith to faith. ஆமென். உங்களுக்கு சகாயராக இருந்து கர்த்தர் விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடையும்படியாக உங்களுக்கு உதவி செய்வார். Hallelujah. Hallelujah. He is our helper. இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு சகாயராய் இருக்கிறார். The creator of this universe is telling you and me this morning that he is our helper. அண்ட சராசரங்களை படைத்த தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நான் உன் சகாயர் என்று. Hallelujah. Amen. The omnipotent creator, I am, is telling, I am able to help you. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று. Hallelujah. Hallelujah. He is the one who is holding your life in his hands. தேவன் தான் உங்களுடைய வாழ்க்கை கையில் பிடித்து வைத்திருக்கிறார். He will help us. கண்டிப்பாக அவர் உதவி செய்வார். He is not a man to lie. இதோ அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. Hallelujah. Hallelujah. There is nothing in life you must ever be afraid of, because he says, I am with you till the end of the age. ஆமென். நீங்கள் எதற்காக உங்கள் வாழ்க்கையில பயப்பட வேண்டாம், ஏனென்றால் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் So செய்திருக்கிறார். you may lose things, you may lose people. நீங்கள் அநேக காரியங்களை இழந்து போகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக மனிதர்களை இழந்து போகலாம். People may disappoint you, people may hurt you. மக்கள் உங்களை ஏமாற்றலாம், உங்களை துன்பப்படுத்தலாம். You may suffer in this life. இந்த வாழ்க்கையில நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். Despite all that, there is a God with you throughout, and he is there to
take you through it all and help you. ஆமென். இப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அதனோட கடந்து சென்று கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். The Lord is reminding us yet again that He is our helper in all your situations. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் உங்களுக்கு சகாயராய் இருக்கிறார் என்று இன்றைக்கு உங்களுக்கு உணர்த்துகிறார். Big or small, many people think it's a chinna problem, this is a small problem, why should I tell the Lord? You tell Him, He is there to listen to your big problem and small problems also. ஆமென். இது சிறிய காரியமா இருக்கிறது, என்னத்துக்கு கர்த்தரிடத்தில் கேட்பது என்று நினைக்கலாம். சிறு காரியமோ பெருகாரியமோ நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது அவர் சகாயராய் இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். Hallelujah. Hallelujah. Cling to His promise. அவருடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். He is waiting to help you. Cling to this promise, talk to Him, claim this promise. He will bring you out of that situation. இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் வாசித்து அதை அனுப்பி செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகாயராய் இருந்து உங்களை வழி நடத்துகிறவராக And the இருக்கிறார். best way to live a Christian life is take the help of the Holy Spirit. ஆமென். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில முக்கியமான காரியம் கர்த்தருடைய சகாயத்தை பெற்றுக்கொண்டு ஓடுகிறவர்களாக இருக்க He is வேண்டும். ever available. எப்பொழுதுமே அவர் உங்களுக்காக இருக்கிறார். He is gracious, He is ever merciful and willing to help us in every situation. அவர் கிருபையாக இரக்கத்தோடு கூட உங்களுக்கு எப்பொழுதும் சகாயம் செய்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. When He is our helper, man cannot injure you. ஆமென். கர்த்தர் நமக்கு சகாயராய் இருக்கும்போது மனிதன் நமக்கு என்ன செய்வான்? Hallelujah. Hallelujah. Long back in Saudi Arabia, Riyadh, I was there. We were praying, and one man, he was possessed. நான் சவுதி அரேபியால வேலை செய்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் ஜெப கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு சத்ருவானுடைய கிரியை வெளியே வந்தது. I was praying for him and I was closing my eyes. That fellow was hefty guy, very solid guy. I was praying for him and I opened my eyes. His hand is stuck like he wanted to hit me because I'm prophesying. He wanted to hit me. His hand got stuck like this. நான் அந்த மனிதனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Like this he is standing. ஜெபித்துக் கொண்டிருந்தேன், கண்களை மூடி தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த மனிதன் என்னை குத்துவதற்காக கரத்தை எடுத்தான், ஆனால் அது அப்படியே நின்று விட்டது. கர்த்தருடைய சகாயராயிருந்தார். Hallelujah. ஆமென். His hand has got stuck. He cannot take it back, cannot take it front also. ஆமென். அவருடைய கரம் முன்னையும் பின்னையும் எடுக்க முடியாதபடிக்கு அப்படியே இருந்த இடத்திலே நின்று விட்டது. Oh, help me, he says. அவர்கள் சொன்னார், எனக்கு உதவி செய்யுங்கள், கரத்தை எடுக்க முடியவில்லை என்று. Lord, let him be delivered. அப்பா தேவனே அந்த மகனுக்கு உதவி செய்யுங்க, அதிலிருந்து விடுதலை கொடுங்க என்று சொன்ன பொழுது கரம் கீழே வந்தது. Spiritual help also is there. ஆமென். ஆவிக்குரியான ஜீவிதத்திலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். Hallelujah. The devil moves around whom to devour and he is waiting to pounce on people, but the Lord is also moving around with you. He will never leave you nor forsake you, and He will protect you and help you. ஆமென். சத்ருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அதே வேளையிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்காக நம்மோடு கூட சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்முடைய சகாயராய் இருக்கிறார். And so David says, I look up to the hills. Where does my help come from? My help comes from the Lord. ஆமென். இதோ தாவீது சொல்லுகிறார், என்னுடைய சகாயம் எங்கிருந்து வருகிறது? இதோ பர்வதத்தை நோக்கி நான் பார்க்கும்போது அங்கிருந்து என்னுடைய சகாயம் வருகிறது என்று சொல்லுகிறார். ஆமென். The Spirit of God helped David to kill Goliath. இதோ பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சகாயம் இதோ கோலியாத்தை முறியடிப்பதற்காக வந்தது. His enemy was defeated. அந்த சத்ருவானவன் முறியடிக்கப்பட்டான். Samson, by the power of the Holy Spirit, with the help of the Holy Spirit, he defeated the enemy. ஆமென். சிம்சோனும் கூட கடைசி நேரத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்ட போது அவர் சகாயராக இருந்து அவருக்கு உதவி செய்து 3000 பேரை அவன் சாகடித்தான். 3000. Samson. 1000 Philistines, right? He killed 1000 Philistines. Okay. However numbers, but by the power of the Holy Spirit, he killed the enemy. ஆமென். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே அவன் இதோ எல்லாரையும் முறியடித்தான், சாகடித்தான். Be encouraged today that God is our helper and He will help you to move from fear
to assurance. ஆமென். கர்த்தர் நமக்கு சகாயராய் இருக்கும்போது பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். When you feel weak and when you think that you cannot move forward, just ask the Lord for help. He is there to take you forward. ஆமென். நான் உங்களுக்கு சில வேளைகளிலே வாழ்க்கையில எப்படியாக முன்னேறுவது என்று அறியாமல் ஒரு இடத்துல நின்று கொண்டு இருக்கும்போது கர்த்தரை நோக்கி நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. He is our helper. He carries all your burdens. When you are burdened and down with care, he says, I will help you. நீங்கள் சில வேளைகளை மிகவும் சோர்ந்து போய் அமர்ந்து இருக்கலாம். அந்த வேளையில கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராக சகாயராக உங்களோடு கூட இருந்து எழுப்பி விடுவார். Hallelujah. He is the source of all help to you. அவர் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு உதவி செய்கிற காரண கர்த்தராய் இருக்கிறார். Hallelujah. When we sleep, he is awake. நாம் தூங்கிக் கொண்டே இருக்கும்போது அவர் விழித்திருந்து நம்மை பாதுகாக்கிறார். When you are not focused on Jesus Christ also, he is alert so that he will be there to help you. அவர் நீங்கள் வந்துட்டு அவரை நோக்காது இருந்தாலும் அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். He is our helper until we reach our destiny in heaven. அவர் நம்மளோடு கூட சகாயராக இருந்து நம்மளுடைய முடிக்க வேண்டிய ஸ்தலத்திற்கு அழைத்து கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. We have an insurance policy. நம்மளுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கிறது. Written by the blood of Jesus Christ. இதோ கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறதாக இருக்கிறது. Written by the blood of the Lamb. இதோ கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் நம்மேல் இருக்கிறது. Sealed by the cross of Jesus Christ. இதோ இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு முத்திரையாக போடப்பட்டு இருக்கிறது. Bonded by the promise of God. இதோ கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நம்மை எப்பொழுதும் அந்த வாக்குத்தத்தத்தினால் கட்டி வைத்திருக்கிறார். I have to pay no premiums at all for this insurance. நமக்கு பிரீமியம் நாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. Hallelujah. Hallelujah. It was all paid on the cross for us. எல்லாமே நமக்கு தேவன் இதோ விலை கிரயம் செலுத்தி விட்டார். And for all eternity. எல்லா முடிவு பரிந்து அதாவது நித்தியமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். All we do is claim the promises of God and walk in holiness. ஆமென். நம்மளுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்குள்ளாக நிறைவேற நம்ம பரிசுத்தமாய் ஜீவித்து அதை உரிமையாக்கி கொள்ள வேண்டும். He loves you no matter what. ஆமென். நீங்கள் எப்படியாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராகவே இருக்கிறார். Trust him for help. எப்பொழுதும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து சகாயத்தை கேளுங்கள், அவர் செய்கிறவராக இருக்கிறார். He is the source of help. அவர் இதோ சகாயத்திற்கு ஒரு உதாரண காரணராய் இருக்கிறார். Shall we read the promised word? அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. Hallelujah. So that we may boldly say, the Lord is my helper, and I will not fear what man shall do unto me. Amen. Hallelujah. Hallelujah. Jesus is coming very soon. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் சீக்கிரமாக வர போகிறார். And he wants to quickly help you also. ஆமென். சீக்கிரமாக அவர் உங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. Prepare yourselves and prepare others also. ஆமென். நீங்கள் ஆயத்தமாகுங்கள், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துங்கள். Hallelujah. Hallelujah. Shall we stand up and pray? நாம் எழுந்திருந்து நின்று ஜெபிக்கலாமா? Lord, thank you, Master. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். Thank you, Master. Thank you, Jesus. Thank you. அப்பா தேவனே உமக்கு நன்றி. Thank you, Master. நன்றி நன்றி கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே இந்த வாக்கு தத்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் இந்த வாக்கு தத்தத்தை வைத்து அவரோடு கூட பேசுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்பா தேவனே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. Oribaka oshi andriya shantalomia ambala shala tara 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 ragasha ora bara 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 ba parishandriya shantalomia bodala gangala gaulam galam danda dara raba raba rambara raba bauda raga danda dara raba shikala variandriya shantalomia abala shala tara 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 ragasha. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரம் ஐயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம்
பிரயாசப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த வார்த்தையின் மூலமாக இறங்கி வந்ததற்காக நன்றி. எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சகாயராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, அது மாத்திரம் அல்ல கர்த்தாவே ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து ஐயா வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட ஜெபித்து எங்களை சத்ருவினுடைய கையிலிருந்து விடுவித்து எங்களுக்கு முன்பாக தடைகளை உடைத்தெறிகிற தேவனாக கடந்து சென்று சகல கண்ணிகளையும் உடைத்தெறிந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய சகாயத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த வாழ்க்கை என்னும் கர்த்தாவே ஆண்டவரே இந்த கர்த்தாதி கர்த்தனை கடலிலே நாங்கள் போட எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே ஓட எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இதோ கர்த்தாவே இந்த அக்னியிலே ஓட எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எப்பேற்பட்ட உபத்திரவமாக இருந்தாலும் ஐயா நீர் எங்களை மூடி மறைத்து கர்த்தாவே அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற தேவனாய் இருக்கிறே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இன்றையிலிருந்து கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தையே நாங்கள் ஏறெடுப்போம் ஐயா. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உம்மை விட்டு பிரியாது கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் உம்மையே நோக்கி பார்த்து இருப்போம் ஐயா. நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர் ஐயா. நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. எங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவனாய் ஆண்டவரே எங்களோடு கூட சகாயராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மனிதர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு செகண்டும் எங்களோட கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு செகண்டும் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தின் தேவனாக, அதிசயத்தின் தேவனாக, அடையாளத்தின் தேவனாக எங்களோட கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையே ஒரு அற்புதமாய் இருக்கிறது ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபையே கர்த்தாவே. நீர் சகாயம் செய்ததினால் இன்றைக்கு நாங்கள் கர்த்தா உமக்கு முன்பாக நின்று நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் அனைவரும் அழைத்து கொண்டு வந்து ஐயா உமக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் ஓடுவதற்கான எல்லா காரியத்தையும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் வாய்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களை உம்முடைய இரத்த கோட்டைகள் மூடி மறைத்ததற்காக நன்றி ஐயா. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஐயா எங்களுக்கு உண்டானவைகள் அனைத்தையும் வேலையும் எல்லா காரியத்தையும் கர்த்தா ஆவிக்குரியான ஜீவிதம் உலக பிராமான ஜீவிதத்தை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் மூடி மறைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் எங்கள் மூலமாக. ஒருபோதும் நாங்கள் வலது புறமோ இடது புறமோ திரும்பி பார்க்காத படிக்க உம்முடைய திருமுகத்தையே நோக்கி ஓடத்தக்கதான பலத்தை இன்றைக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. யாரெல்லாம் கர்த்தாவே என்ன ஆகுமோ இந்த காரியம் என்று சொல்லி வந்தவர்கள் அனைவரும் கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறார், இதன் மேல் நான் ஜெயமடைப்பேன் என்று கடந்து செல்லட்டும் ஐயா. நீர் ஜெயத்தை கொடுத்த தேவன் ஐயா. நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் கர்த்தாவே. நாங்கள் ஜெயத்தின் மேல் நடந்து போய் ஜெயத்தின் மேல் ஜெயமடைக்கிற தேவன் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய சகாயராய் இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. மனிதன் எங்களுக்கு என்ன செய்வான் ஐயா? நாங்கள் தலை நிமிர்ந்து கர்த்தாவே கர்த்தரை நோக்கி ஐயா, ஆகாயத்தை நோக்கி ஐயா, அப்பா தேவனே நீர் என்னுடைய சகாயர் என்று சொல்லி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இன்றைக்கு இங்கு வந்தது நல்லது, ஆன்லைன்ல நாங்கள் இந்த செய்தியை கேட்டது நல்லது என்று சொல்லி கர்த்தாவே சமாதானத்தோடு கூட ஒவ்வொருத்தரும் கடந்து செல்லட்டும் ஐயா. ஒவ்வொருத்தரும் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவை ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் இந்த மாதத்தில் அதிகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரே ஏனென்றால் நீர் சகாயராய் இருக்கிறீர் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்துதி கனம் மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வாக்கு தத்தத்தை ஆராதனை ஆசீர்வதித்தீர்.
ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தை நம்ம பெற்றுக்கொண்டு ஆண்டவரே தொடர்ந்து நம்மளை வழி நடத்துகிற தெய்வன், நம்மளை தாங்குகிற தெய்வன் ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்துக்காக கோடி 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக, தேவங்களெல்லாம் நீ சந்திப்பீராக. நம்ம சபை ஆண்டவரை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் நம்மளை வழி நடத்துகிற தெய்வன், தாங்குகிற தெய்வன், போஷிக்கிற தெய்வன் ஆண்டவரே, பலப்படுத்துகிற தெய்வன் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த முழு மாதத்தை நீர் வழி நடத்தும் ஆண்டவரே, நம்மளை தாங்கும் அப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நம் மீட்பராண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே Loving Heavenly Father, we, Lord, as your servants, we bless your children once again. அப்பா தேவனே, நாங்கள் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் கர்த்தா இந்த பிள்ளைகளை நாங்கள் ஒரு முறை கூட ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. Let every one of your children, if they are in debt, let them come out of that debt. அப்பா தேவனே, உம்முடைய பிள்ளைகள் கடத்தில் இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை கொடுத்து தீர்த்து வெளியே வரட்டும் இயேசு Let கிறிஸ்துவின் your children, நாமத்தினாலே. Master Lord, come out of every kind of sorrow, Master. ஆண்டவரே, எல்லா விதமான கவலைகளிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் Let கர்த்தாவே. them overcome every kind of stagnation, Master. ஆண்டவரே, தங்கி இருக்கிற இடத்திலிருந்து வெளியேறட்டும் இயேசு கிறிஸ்துவின் Let them நாமத்தினாலே. overcome loneliness, Master. ஆண்டவரே, தனிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியே வரட்டும் Let them கர்த்தாவே. overcome disappointments, Lord. ஆண்டவரே, இதோ கர்த்தா ஏமாற்றத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் Let them கர்த்தாவே. overcome poverty, Master. ஆண்டவரே, தரித்திரத்திலிருந்து வெளியே வரட்டும் Let them கர்த்தாவே. overcome depression, Lord. ஆண்டவரே, மன அழுத்தத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியே Let வரட்டும் them ஐயா. overcome confusion, Master. ஆண்டவரே, குழப்பத்திலிருந்து வெளியே வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் Let them நாமத்தினாலே. overcome every idleness, Master. ஆண்டவரே, எல்லா விதமான கர்த்தாவை தனித்த காரியங்களிலிருந்து வெளியே வரட்டும் Let them கர்த்தாவே. overcome every kind of barriers, Master. ஆண்டவரே, எல்லா விதமான தடைகளிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியே வரட்டும் Let ஐயா. them overcome every kind of rejection, Master. ஆண்டவரே, எல்லா விதமான கர்த்தா மறுதலிப்பிலிருந்து அவர்கள் வெளியே வரட்டும் Let them கர்த்தாவே. overcome all the traps of the enemy, Master. ஆண்டவரே, சத்ருவாண்ட எல்லா பிடியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியே வரட்டும் And Lord, கர்த்தாவே. let them leap into blessings, Master. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். Let them leap into your favor, Master. ஆண்டவரே, இதோ கர்த்தா உம்முடைய கர்த்தாவே அனுகூலத்திற்கு அவருக்கு ஆண்டவரே காரணராய் இருக்கட்டும் ஐயா. Let them leap into your joy, Master. ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ண சந்தோஷம் அவர்கள் மேல் தங்கட்டும் கர்த்தாவே. Let them leap into your abundance, Master. ஆண்டவரே, அவர்கள் கர்த்தாவே இதோ கர்த்தா உம்முடைய ஆண்டவரே பண்டாரம் திறந்து ஆசீர்வதிக்கத்தக்கதான அனுகூலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. Let them leap into your purposes, Master. ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்திலே அவர்கள் எப்பொழுதும் நிலைத்து நிற்கட்டும் ஐயா. In Jesus' mighty name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே I bless every one of them. ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. Thank you, Jesus. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Thank you, Lord. ஆண்டவரே, உம்முடைய சகாயத்திற்காய் நன்றி ஐயா. Thank you for you are a loving God, living God. Thank you for your grace. அப்பா தேவனே, நீர் கர்த்தாவே ஜீவனுள்ள தேவன், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். In Jesus' mighty name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். Amen. Amen. And now may the grace of our Lord and Savior Jesus Christ and the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each one of us now and forevermore.